ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் பயனுள்ள ஒரு சமையல் குறிப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மிக்ஸி ஜாரு. இந்த ஜாரோட பிளேடு கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு ஷார்ப்போட தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கடைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பிளேடை நம்ம மாற்றுவோம். ஸோ இப்போ ஊரடங்கு காலம், பல கடைகள் திறக்காமல் இருக்குது. திறந்தாலும் இது போல் பிளேடு கிடைக்காம இருக்கும். இது போல் பல விதமான இடையூறுகள் இருக்குது. வீட்டிலேயே எப்படி இந்த பிளேடோட ஷார்ப்னஸை நம்ம அதிகப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அசைவம் சாப்பிடாதவங்களா இருந்தீங்க, நீங்கள் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை நம்ம இந்த ஜாரில் போட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்தாலே இந்த பிளேடில் நல்ல ஷார்ப் ஆகிடும். இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த முட்டையோட தோலை சேகரித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை நல்லா சுற்றி அதை பவுடரான பிறகு வெளியில் எடுத்து நம்ம கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிளேடு நல்லா ஷார்ப்பாக மாறிடும். அதே போல் இந்த மிக்சி ஜாரு ரொம்ப சீக்கிரத்தில் வீணாகிறது அப்படின்றது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு என்ன செஞ்சுருவோம், அப்படியே கொண்டு போய் சிங்கில் போட்டுருவோம். நைட்டு ஃபுல்லாக அது ஊறும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம கழுவி வைப்போம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. எப்போதுமே இந்த மிக்சியை யூஸ் பண்ண உடனே நீங்கள் அதை வாஷ் பண்ணி வச்சிடணும். அதே போல் இந்த மிக்சியோட பின்பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த புஷ், இது எப்பொழுதுமே நனையாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே இதில் ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா கூட நீங்கள் லைட்டாக ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இது எப்பொழுதுமே ஈரம் இல்லாமல் தான் இருக்கணும். நம்ம ஈரத்தோட பிளங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புஷ் சீக்கிரத்தில் போயிடும். அப்போ மிக்சியோட மோட்டரும் நம்மளுக்கு பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பொழுதும் நீங்கள் அரைச்சாலும் உடனே இது ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய நாள் நீங்கள் இந்த மிக்சியை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய நாள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் சர்க்கரை டப்பாக்குள்ளார எறும்புகள் வந்துடுறது. இது என்னதான் நம்ம டைட்டாக மூடி வச்சாலோ இல்லை பேப்பர் போட்டு மூடி வச்சாலோ அது நம்மளுக்கு சரியான ஒரு தீர்வாகவே இருக்காது. நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் சர்க்கரை போட்டு வச்சிருக்கிறேன். அதில் என்ன பண்ணலாம், ஒரு 5-6 கிராம்பு துண்டுகளை போட்டு வச்சிருங்க. இந்த கிராம்போட வாடைக்கு அந்த எறும்பானது வரவே வராது. அதே போல் இந்த கிராம்போட வாசனையில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம டீக்கோ காஃபிக்கோ பயன்படுத்தும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால இந்த சர்க்கரை பாட்டிலில் நீங்கள் எப்போது ஃபில் பண்ணி வச்சாலும் அதில் ஒரு 4-5 கிராம்பு துண்டுகளை போட்டு வச்சுருங்க. இல்லை எங்களுக்கு இந்த கிராம்பு வேண்டாம், டீயில் வேண்டாம் அப்படின்னா அந்த கிராம்பை மட்டும் நீங்கள் ஸ்பூனால் ஒதுக்கிட்டு இந்த சர்க்கரையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எறும்புகளோட தொல்லை இருக்காது. இது மாதிரி எப்பொழுதுமே எறும்பில்லாத சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை டப்பாவை இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை சுற்றி நீங்கள் கொஞ்சம் டால்கம் பவுடரை போட்டுவீங்க. அதாவது நம்ம பான்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது கோகுல் சாண்டல் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நீங்கள் என்ன டால்கம் பவுடர் பயன்படுத்துகிறீங்களோ அதை இந்த பாட்டிலில் வைத்து எடுக்கக்கூடிய இடங்கள் சுற்றிலையும் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எறும்புகள் பக்கத்துலேயே வராது. ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.